ஹலோ கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சுவிட்சு வந்து உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ஏசிக்கு இல்லைனா வாட்டர் ஹீட்டருக்கெலாம் போட்டிருப்பாங்க. இது வந்து 20 ஆம்ப் 240 வோல்டேஜ் சுவிட்சு. இதை நான் வந்து ஆக்சுவலாக அந்த சுவிட்சு போயிடுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு சில ஆர்வம் இருக்கும் இல்லையா, அந்த சுவிட்சுக்குள்ளே அப்படி என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபை கம்பெனியோட சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்சுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. அப்படி உள்ளே பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இதோட மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இதில் 20 ஆம்ப் தான் போட்டிருக்கு. ஸோ இதை வந்து நான் எப்படியோ கழட்டிட்டேன் உள்ளேருந்து. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இதை கழட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குது. ஓ மை காட். ஓகே, இது இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒவ்வொன்று பார்க்கலாமா? இதான் சுவிட்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி, இது ஆக்சுவலாக இப்போ என்ன இருக்குது, ஆஃபில் இருக்குது. ஸோ நம்ம ஆன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதை போய் டச் பண்ணுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது ட்ரிப்பரே நம்ம எதுக்கு ஏன் வைப்போம்னா, மோஸ்ட்லி கரண்ட்டு ஷார்ட் ஆனாலோ இல்லை ஏதாவது ஆனாலோ டக்குன்னு வந்து இது ட்ரிப்பர் இறங்கிடும். ஸோ இதோட மெக்கானிசம் எனக்கு என்னன்னு கரெக்டாக தெரியல. பட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. அதனால தான் இதை எடுத்து அப்படியே ஒரு வீடியோவாக போட்டேன். சரி, இது எப்படி ஒர்க் ஆகணும் உங்களுக்கு தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகேங்களா? ஓகே.